ஆகக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும். சில சிம்ம ராசிக்காரர்களுக்கு, திருமணமானவர்களுக்கு. அந்த பாக்கியம் நிறைவேறும் மாதமா இருக்கும் இந்த வைகாசி மாதம். தந்தையாகிறதுக்கு முதல்ல திருமணம் ஆகணுமே, எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு, 32 வயசாச்சு, என் பெண் குழந்தை 25 வயசாச்சு, எனக்கு திருமணமே ஆனால் அமையலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் திருமணம் என்ற பாக்கியம் உங்களுக்கு உறுதியாகும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. பொதுவாக நான் இத்தனை நல்ல விஷயங்கள் சொன்னாலும் இதை ஏற்றுக்கிறதுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு மனம் ஏற்றுக்கவே மாட்டேங்குது. நான் கஷ்டத்திலேயே இருக்கிறேன், அஷ்டமச்சனி இருக்குது, ராசியில் கேது இருக்குது, எனக்கு இத்தனை கஷ்டம் இருக்குது, நீ பாட்டுக்கு இவ்வளோ கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறியே, நீ பாட்டுக்கு வாயில் வந்தது அடிச்சு விட்றியான்லாம் நினைக்காதீங்க. என்னதான் இருந்தாலும் சில அடிப்படை தேவைகள் இந்த கஷ்டத்துலேயே இருந்தாலும் உங்களுக்கு திருமணமும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும் உறுதியாக இந்த வைகாசி மாதத்தில். அடுத்து இந்த வைகாசி மாதத்தில் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் என்ன பண்ணுவார்? 11ஆம் இடம் 2ஆம் திருமணம் மற்றும் உங்களின் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி வைக்கும் இடம். இந்த இடத்துல 2 சுபகிரகம் இருக்கிறது மிகச்சிறந்த உன்னதமான அமைப்பு.